இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான் கரண்டி ஆம்லேட். நல்லா புசு புசுன்னு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஆம்லேட் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: மீடியம் சைஸ் வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பெரிய வெங்காயம், காரத்துக்கு ஏற்ப மிளகாயும் நம்ம சேர்த்துக்கலாம். சின்னதாக கட் பண்ணிவிட்டு சின்னதாக கட் பண்ணினா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த டைமில் நம்ம மல்லி இலையும் சேர்த்துக்கலாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள், ஏற்கனவே மிளகாய் சேர்த்ததுனால மிளகாய் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இடித்த மிளகுத்தூளும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ ஆம்லேட்டுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம சேர்த்த அந்த மசாலாலாம் வெங்காயத்தில் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நம்ம முட்டை சேர்த்ததுக்கப்புறமா நம்ம கலந்து விடும் போது மசாலாலாம் அப்படி முட்டையில் ஒட்டாமல் இருக்கும். இந்த மாதிரி வெங்காயத்துலேயே எல்லாத்தையும் கலந்து எடுக்கும் போது நம்மளுக்கு நல்ல மசாலா எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரே ஒரு முட்டை தான் நான் எடுத்திருக்கேன். அதை வேறு ஒரு பவுலில் நம்ம உடச்சிட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தோடு சேர்த்துக்கலாம். வெங்காயம், முட்டை, மசாலா எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். முட்டை கொஞ்சம் நுர வர அளவுக்கு நம்ம இந்த மாதிரி ஃபோக் வச்சு பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம கரண்டி ஆம்லேட் செய்கிறதுக்கு தாளிக்கிற கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் ஷேக் பண்ணிவிட்டு நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க அந்த முட்டையை அப்படியே கரண்டியில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை அப்படியே விட்டுட்டோன்னா நம்மளுக்கு வெந்த மாதிரி ஆயிரும். அதனால் கரண்டியை வச்சு லைட்டாக இப்படி திருப்பி விடும் போது ஆம்லேட் நம்மளுக்கு நல்லா புஸ்ஸுனும் நல்லா எல்லா பக்கமும் நல்லா அதை மாதிரி வெந்து வரும். ஃபுல்லாக இந்த மாதிரி சுற்றி லைட்டாக விட்டதுக்கப்புறமா ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம இன்னொரு சைடு அப்படி மெதுவாக திருப்பி எடுத்துக்கலாம். இந்த கரண்டியில் சின்னதாக இருக்கிறதுனால நான் ஒரே ஒரு முட்டையில் தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் பெரிய குழிக்கரண்டியாக இருந்தால் 2 முட்டையை கூட உடச்சிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டு இது பண்ணதுக்கப்புறமா வேக வச்சுட்டு இன்னொரு பக்கமும் நம்ம திருப்பிக்கலாம். 2 பக்கமும் அதை மாதிரி நல்லா முழுமையாக ஆம்லேட் வேகிற வரைக்கும் ஸ்டவ்வை நல்ல மிதமான தீயில வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த ஆம்லேட் நம்ம நார்மலாக தோசைக்கல்லில் விடுற ஆம்லேட் விட கரண்டியில் பண்ணுற ஆம்லேட் கொஞ்சம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம சேர்த்த மிளகுத்தூளோடு இதெல்லாம் சாப்பிட்றப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும். இது சூப்பரான சைடிஷ். ரசம் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை வெறும் இதாக சாப்பிட்டா கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த கரண்டி ஆம்லேட் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.